உலகையே கனெக்ட் பண்ணக்கூடிய பொன்னியின் செல்வன் நாவலை எழுதிய திரு கல்கி எழுதியிருப்பாரு. அந்த நாவல்ல வரலாற்று நாயகர்களான பழுவேட்டரைகள் ஆட்சி பண்ண ஏரியா தான் இந்த கீழப்பழுவூர். அதாவது வரலாற்று கல்வெட்டின் அடிப்படையில கீழப்பழுவூர் ஏன் பழுவூர்னு பேர் வந்துன்னு பாத்தீங்கன்னா, பழு பிளஸ் ஊர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். பழு என்பது ஆலமரங்கள் நிறைந்த பகுதி. அதனால இந்த கோயிலுக்கு பேரு ஆலந்துறையார் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. ரெண்டாவது, பிராமணர்கள் குடியேறிய பகுதி கீழப்பழுவூராகவும், மன்னர்கள் குடியேறிய பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய மேலப்பழுவூராகவும், வணிகர்கள் குடியேறிய பகுதி கீழையூராகவும் இந்த பழுவூருங்கிறது கனெக்ட் பண்ணுது. அப்ப பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியை முழுமையா ஆட்சி செய்த முக்கியமான ஒரு குறுநில மன்னர்கள். இவங்க யாரு? சோழர் காலத்துல முதலாம் ஆதித்த சோழ காலத்திலிருந்து முதலாம் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரத்தை கண்ட ராஜேந்திர சோழன் காலம் வரைக்குமே ஆட்சி பண்ணின ஒரு குறுநில மன்னர்கள். அவர்கள் கட்டின கோவில் தான் இந்த 3 கோயில்களும். இத்தகைய வரலாற்று ஒரு புண்ணிய ஸ்தலத்தை தான் இங்க இருக்கும். அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு தேவாரம் பாடல் பண்ற ஸ்தலம். பேர்பட்ட தளத்தை தான் நீங்க பயணிக்க போறோம். நன்றி.